திருவள்ளூர் அருகே ஊதுபத்தி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் லோகநாதன். இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த எர்ணாகுப்பம் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் ஊதுவத்தி தொழிற்சாலையில் இன்று மாலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து மளமளவென எரிய தொடங்கி கொழுந்துவிட்டு எரியும் தீயானது புகை மண்டலமாக அப்பகுதியானது காட்சியளிக்கின்றது. தீயை அணைப்பதற்காக தேர்வாய்கண்டிகை, பொன்னேரி ஆகிய 2 பகுதியிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து தீவிரமாக போராடி தீயானது அணைத்து வருகின்றன. நேற்றைய தினம் இந்த தொழிற்சாலையிலானது தொழிலாளர்கள் ஆயுத பூஜை கொண்டாடி இன்று விடுமுறை தினம் என்பதால் யாரும் இந்த தொழிற்சாலையில் இன்று பணியில் இல்லாததால் பெரும் அசம்பாதமானது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்கள் போராடி அந்த தீயானது கொழுந்துவிட்டு எரியும் தீயானது அவர்கள் அணைத்து வருகின்ற அருகாமையில் தனியார் பள்ளியானது செயல்பட்டு வருகின்றது. மேலும் தீ பரவாமல் இருப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் தீயானது 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அங்கு வரவைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 தீயணைப்பு வாகனங்கள் வரவைக்கப்பட்டிருக்கு. மேலும் கூடுதலாக 4 தீயணைப்பு வாகனங்கள் வரவைக்கப்பட்டு அங்கு தீ அணைக்கும் முயற்சிகளானது தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயானது அணைத்து வருகின்றன. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் பெரியபாளையம் போலீசாரானது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றன. கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த தொழிற்சாலையானது 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களானது பணியாற்றி வந்தனர். தற்போது இந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் தீப்பிடித்து எரிந்து வரும் இந்த தொழிற்சாலையை கண்டு அவர்கள் கதறி அழுகக்கூடிய காட்சிகளும் நம்மால் காண முடிகின்றது. குறிப்பாக இன்னும் 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரத்திற்கு பிறகு இந்த தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என தகவலானது தெரிய வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.